இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரீட் தானே? அதான் வீடு. நிறுத்து. இதா? ஆமா. வா ரஞ்சித். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. இல்ல பரவாயில்ல வா. ஓகே. யாரு? அம்மா, இது ரஞ்சித், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஹாய் ஆண்டி. ஹாய் தமிழ். ரஞ்சித், அதை எடுத்து அம்மா கிட்ட கொடு. ஒரு நிமிஷம். ஆண்டி, உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட். வாங்கிக்கோங்க. அம்மா, வாங்கிக்கோமா. இல்ல தம்பி, பரவாயில்ல. இல்ல, நான் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல தம்பி, வேணாம். ஹாய் இசை, இந்தாங்க வாங்கிக்கோங்க. வேணாம், எனக்கு வேணாம். ஏண்டி? வாங்கிக்கோ. வேணாம். இல்ல குடு ரஞ்சித், நான் அப்புறமா அவகிட்ட கொடுத்துக்கிறேன். பரவாயில்ல கொடு. ஹாய் தமிழ், இது உங்களுக்கு. எனக்கு எதுவும் வேண்டாம். வாங்கிக்கோக்கா. சரி, இட்ஸ் ஓகே தேனு, நான் கிளம்புறேன். காஃபி சாப்பிட்டு போ ரஞ்சித். இல்ல வேணாம், நான் கிளம்புறேன். நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம். பாய் பாய். சரி வரேன் ஆண்டி. வரேன் தமிழ். பாப்பா பாய். ஏமா, என் ஃப்ரெண்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உட்காருங்க தம்பி, ஏதாவது சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றியா? அவன் அவ்வளவு ஆசையா உங்களை பாக்குறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். முகத்துல அடிச்ச மாதிரி எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு சொல்றீங்க. தேனு, என்ன இதெல்லாம்? என்ன? நீ பாட்டுக்கு ஒரு பையன் கூட பைக்ல வர, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர, அவன் என்னமோ உரிமை எங்களுக்கு என்னென்னமோ வாங்கிட்டு வரா. என்ன பழக்கம் இதெல்லாம்? அக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு? இது சிட்டி, இங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஓ, அதனாலதான் நீ அவன் கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணியா? நீ படிச்சவ தானக்கா, ஏன் இவ்ளோ பழசாவே இருக்க? ஓ, இதெல்லாம் இப்ப படிச்சவங்க பக்குவத்துல வந்துச்சா? இப்ப நீ என்ன சொல்ற? நான் யார்கிட்டயும் பழக கூடாதா? அப்படி சொல்ல நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. யார் கூட பழகுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசிச்சு பழகணும். ஓ, அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிறது இதெல்லாம் செய்யணும். எதுக்கு யோசிக்கணும்? அவன் என்ன திருடனா இல்ல பொறுக்கியா? தேனு, உனக்கு அனுபவம் பத்தாது. எனக்கு அனுபவம் பத்தாது, நீ பெரிய அனுபவசாலி. எதுக்கு எடுத்தாலும் நொய்யி நொய்யின்னு ஏதாவது பேசி சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. நீயும் வாழ மாட்ட, என்னையும் வாழ விட மாட்ட. எதுக்கு நீ இப்ப கத்துற? யார்கிட்ட பழகுறதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா பழகணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். நான் ஒன்னும் குழந்தை ஒண்ணும் இல்ல.